திருக்கயிலைநாதனுக்கு உமையம்மையை தென்னாட்டில் வந்து திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. சிவபரம்பொருளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய திருவுளம் உகந்தான் ஸ்ரீமத் நாராயணன். தனது சகோதரியான பார்வதி தேவியை முறைப்படி சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்து திருமணத்தை சிவபெருமான் விரும்பிய வண்ணமே செய்து முடித்தார் திருமால். தாரை வார்த்து கொடுத்த அம்பிகையை திருமணம் செய்து வைத்த காரணத்தினால் தாரை மங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டது. அதுவே பின்னாளில் மருவி தாரமங்கலம் என்று வழங்கப்படலாயிற்று. முதலில் இப்பகுதி முழுவதும் ஒரே காடாக தண்டகாரண்யமாக தார்காவனமாக இருந்தது. இங்கு ஆட்சி புரிந்த சிற்றரசனிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. அவை அனைத்தும் தார்காவனத்தில் மேய்ந்து வந்தன. அவற்றில் ஒரு பசு மட்டும் தினமும் தன்னிடமுள்ள பாலை எல்லாம் ஒரு புதரில் சொரிந்து வந்தது. ஒரு நாள் இக்காட்சியை கண்டுவிட்ட மாடு மேய்க்கும் சிறுவன் அரசனிடம் சென்று தெரிவிக்க அரசன் அதனை நம்ப இயலாமல் அங்கு சென்று பார்த்தான். அன்றும் அப்பசு புதருக்குள் சென்று தன் மடியில் இருந்த பால் முழுவதையும் சொரிந்தது. அரசன் வியந்தபடியே அப்புதரை தனது வீரர்களை கொண்டு வெட்டச் செய்தான். என்ன அற்புதம்! வெட்டிய புதரிலுள்ள சிவலிங்க திருமேனி. மெய் சிலிர்த்த அரசன் பயபக்தியோடு அந்த சுயம்பு வடிவான சிவலிங்க திருமேனியை கோயில் கட்டி கைலாசநாதராக பிரதிஷ்டை செய்து வைத்தான். இவ்வறிய செயல் கிபி 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்தது. இச்செய்தியை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றும் தாரமங்கலத்திற்கு அருகில் மாட்டையாம்பட்டி, இளங்கன்றுச்சாலை என்ற சிற்றூர்கள் உள்ளன. தாரமங்கல கோயிலில் உள்ள 2 தூண்களில் ஒன்றில் வாலியின் உருவமும் மற்றொன்றில் ஸ்ரீராமரின் திருவுருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. அதில் ஸ்ரீராமரின் வடிவம் உள்ள தூணில் இருந்து பார்த்தால் வாலியின் வடிவம் நன்கு தெரிகிறது. ஆனால் வாலி வடிவம் இருக்கும் தூணில் நின்று பார்த்தால் ஸ்ரீராமபிரானின் திருவடிவம் தெரிவதில்லை. சிற்பக்கலையில் மட்டுமல்லாது இதிகாசங்களில் ஈடுபாடுடைய கை தேர்ந்த சிற்பியின் கருத்தோவியம் இது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் சிறந்த சைவராக விளங்கிய கெட்டி முதலியார் என்பவரும் அவரது சந்ததியினரும் கோயிலில் சிற்ப வடிவம் கொண்ட தூண்களை கட்டினார்கள் என்றும் அதற்கு உற்ற துணையாக எல்லம்மன், நல்லுடையப்பர் முதலியோர் 8 கிராமங்களையும் கோயில் வளர்ச்சிக்காக எழுதி வைத்தார்கள் என்பதும் வரலாற்று செய்தி. மேற்கு நோக்கிய கோவில் மர வேலைப்பாட்டுடன் கூடிய அழகிய வாயில் கதவு. அந்த கதவில் உள்ள இரும்பு குமிழ்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உள்ளன. கோயில் கோபுரம் ஒரு தேர் போலவும் அதை 2 யானைகள் இழுத்து செல்வதை போன்றும் அமைத்திருக்கிறார்கள். மேலும் உட்கோயிலின் வாயிலில் வேட்டையாடும் குதிரை வீரர்கள், அவர்கள் புரியும் போர்கள் எல்லாம் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்விதானங்களில் தாமரைகள், கிளிகள், கற்சங்கிலிகள், சிங்கங்களின் வாயில் உருளும் கல் உருளைகள் கொண்ட தூண்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். ரிஷபத்தினிகள் இறைவனது பிச்சாடனை கோலத்தை காணும் அற்புத அழகும், ரதி மன்மதன் சிலைகளும், நடராஜ பெருமானின் ஊர்த்துவ தாண்ட காட்சியும் கண்ணையும் கருத்தையும் கவருபவை. அன்னை சிவகாமி அம்மையின் கருணை பொழியும் திருமுகத்தை காண கண்கூடி தேவை. இங்குள்ள பிரம்ம தீர்த்தமும் ஸ்தல விருஷமான ஆத்தி மரமும் மிக விசேஷமானவை. தினமும் 4 கால பூஜை நடைபெறுகின்றன. ஆவுடையார் கோயிலுக்கு நிகரான அற்புத சிற்ப வடிவங்கள் இவ்வாலயத்திலும் நிரம்பி கிடக்கின்றன. நிறைய ஸ்தலங்களில் சூரிய ஒளி சாளரத்தின் வழியே மூலவர் மீது படும்படியான அமைப்புண்டு. குறிப்பாக திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம். ஆனால் இத்திருத்தலத்தில் மட்டுமே ஆவணி மாசி மாதங்களில் நந்தியம் பெருமானின் 2 கொம்புகளுக்கிடையே சென்று சூரிய பகவான் இறைவனை வழிபடுவதை இன்றும் காணலாம். சேலத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஓமலூர் பாதையில் தாரமங்கலம் உள்ளது. இங்கு செல்ல பேருந்து வசதியும் உண்டு.